இன்றைய வேத வசனம், கர்த்தரின் கண்கள் எவ்விடத்திலுமிருந்து நல்லோரையும் தீயோரையும் நோக்கி பார்க்கிறது. நீதிமொழிகள் 15:3. அருமையானவர்களே, செப்டிமா அகஸ்டின்னு சொல்லி ஒரு ஆன்டி இருந்தாங்க. அவங்க 1991லேருந்து 2004 வருஷம் வரைக்கும் அவங்க வீட்டு பக்கத்தில் குடிசையில் உள்ள சின்ன பிள்ளைங்களுக்கு சண்டே கிளாஸ் நடத்துவாங்க. அவங்க பகிர்ந்து கொண்ட ஒரு இன்சிடெண்ட்டை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். அதில் குட்டி பிள்ளைங்களாம் வருவாங்களாம், 4வது 5வது படிக்கிற பிள்ளைங்க. அதில் ஒரு பையன் சொன்னான்னா, அம்மா நேற்று பரீட்சை எழுதிட்டு இருந்தபோது பக்கத்தில் உள்ள பையனுடைய விடைத்தாள் எனக்கு நன்றாக தெரிந்தது. அதில் ஒரு கணக்கை அப்படியே பார்த்து எழுதிடலான்னு நினச்சி எழுத ஆரம்பித்தேன். ஆனால் அப்போ நீங்கள் சொன்னது எனக்கு ஞாபகம் வந்தது. யார் நம்ம பார்க்காட்டாலும் ஆண்டவர் நம்ம பார்க்குறாருன்னு நீங்கள் அடிக்கடி சொல்வீங்களே, இப்பொழுது நான் அவனை பார்த்து எழுதுவதையும் யாரும் பார்க்காட்டாலும் ஏசப்பா பார்க்குறாருன்னு நினச்சி நான் திரும்பி உட்காந்து நானாகவே அந்த கணக்கை போட்டேன். நான் போட்ட கணக்கு சரியாக இருந்துச்சு பாருங்க, எனக்கு அதுக்கு 10 மார்க் கிடச்சிச்சின்னு சொல்லி சந்தோஷமாக சொன்னானா. அந்த ஆண்டி எப்பயுமே 10, 11, 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு டீச்சர்ஸ் எல்லாம் சேர்ந்து 1 டே ரெட்ரீட் நடத்துவது வழக்கமாக. அப்போ பல ஸ்கூல்ஸ்லேருந்து பிள்ளைங்க வந்து அந்த மீட்டிங்கில் கலந்து கொள்வாங்க. அதில் ஒரு பிள்ளை சாட்சி சொன்னாலாம், மாடல் எக்ஸாம் நடந்துச்சு, எனக்கு அன்னைக்கு ப்ராக்டிக்கலில் ஒரு கொஸ்டின் எனக்கு தெரியவே இல்லை. நான் பக்கத்தில் உள்ள பிள்ளைய கேட்டிருந்தா எனக்கு சொல்லியிருந்திருப்பா. ஆனால் நான் கேட்கல. நான் ஜெபம் பண்ணேன், ஏசப்பா என் தோல்வியை ஒத்துக்கிறேன் அப்படின்னு ஜெபம் பண்ணிட்டு ஒன்றும் செய்யாமலே பேப்பரை கொடுத்துட்டேன். டீச்சர் பார்த்தாங்க, எனக்கு ஒரு அடி கொடுத்து நல்லா படிக்கிற ஒரு பிள்ளைகிட்ட போய் இதை இவளுக்கு சொல்லி கொடுன்னு சொன்னாங்க. நான் அவகிட்ட இருந்து பொறுமையாக அதை படித்து கற்றுக்கிட்டேன். பாருங்க, அந்த ப்ராக்டிக்கல் எக்ஸாம் வந்தபோது எனக்கு அதே கேள்வி வந்தது. நான் நல்லா செய்தேன், எனக்கு நல்ல மார்க் கிடச்சிச்சு, ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறேன்னு சொன்னாலாம். என் தோழியோட உதவியோட பதில் எழுதியிருந்தா பரீட்சையில் ஒன்றுமே செய்திருக்க முடியாது, ஃபெயில் ஆயிருந்திருப்பேன். ஆனால் கர்த்தர் என்னை பார்க்குறாருங்கிற உணர்வோட நான் பயந்து நான் இருந்ததுனால கர்த்தர் என் ப்ராக்டிக்கல் எக்ஸாம் நல்லா செய்ய உதவி செய்தார் என்று சொன்னலாம். அருமையானவர்களே, ஆண்டவர் நம்மை பார்த்து கொண்டே இருக்கிறார். கர்த்தருடைய கண்கள் எல்லா இடத்திலிருந்தும் நல்லோரையும் தீயோரையும் நோக்கி பார்க்கிறதா. நம்முடைய நினைவுகளை எல்லாம் ஒரு தூரத்திலிருந்து அறிகிறார். நம்முடைய நாவில் சொல் பிறவாததற்கு முன்னே கர்த்தர் அதை எல்லாவற்றையும் பார்க்கிறார். நம்முடைய செய்கை, நம்முடைய நடக்கை எல்லாவற்றையும் கர்த்தர் பார்க்கிறார். நம்ம எப்பொழுதும் உண்மை உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்றுதான் தேவன் விரும்புகிறார். உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் சொல்ல வேண்டும் என்கிறார். பிலிப்பியருக்கு எழுதின நிருபத்தில் அவர் சொல்லுகிறார், சகோதரரே, உண்மை உள்ளவைகள் அவைகளோ, ஒழுக்கம் உள்ளவைகள் அவைகளோ, நீதி உள்ளவைகள் அவைகளோ, கற்புள்ளவைகள் அவைகளோ, அன்புள்ளவைகள் அவைகளோ, நற்கீர்த்தி உள்ளவைகள் அவைகளோ, புண்ணியம் எதுவோ புகழ் எதுவோ அவைகளையே சிந்தித்து கொண்டிருங்கள் என்கிறார். அருமையானவர்களே, நாம் நேர்மையான வழியில் செல்லும்போது மனிதர்கள் நம்மளை பார்த்து கேலி பண்ணலாம். ஆனால் ஆண்டவர் நமக்கு நன்மை செய்ய வல்லவராக இருக்கிறார், பார்த்து கொண்டே இருக்கிறார். யோசேப்பு ஒரு நாள் சொன்னான், அவனுடைய எஜமானனுடைய மனைவி அவனை பாவம் செய்ய அழைத்த போது அவனை தட்டி கேட்க யாருமே இல்லை. ஆனால் சொன்னான், நான் இத்தனை பெரிய பொல்லாங்குக்கு உடன்பட்டு தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி? அதனால யாருமே அவனை பார்க்கல. அவன் செய்த நல்ல காரியம் யாருக்கு தெரியாது. அவன் ஆண்டவருக்காக தனிமையாய் நின்றது யாருக்கும் தெரியாது. கர்த்தர் பார்த்து கொண்டே இருந்தார். ஏற்ற நிலையில ஏற்ற நேரத்தில் அவனுக்கு பெரிய உயர்வை கொடுத்தார். அன்பானவர்களே, ஆண்டவருக்கு பயந்து வாழ தீர்மானிப்போமா?
எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் தகப்பனே, எங்கள் வாழ்வின் எல்லை எல்லாம் ஆண்டவரே உமக்கு பயந்து உண்மையாக நன்மையும் செம்மையுமானவைகளை செய்ய கர்த்தர் எனக்கும் எங்களுக்கும் கற்றுத்தாங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். உத்தமமாய் முன் செல்ல உதவி செய்யும் யெகோவா, ஊக்கமதை கைவிடாமல் காத்து கொள்ள உதவும். ஊக்கமதை கைவிடாமல் காத்து கொள்ள உதவும். உத்தமமாய் முன் செல்ல உதவி செய்யும் யெகோவா. பலவிதமாம் சோதனைகள் உலகத்தில் எம்மை வருத்தும். சாத்தானின் அக்னி ஆத்திரங்கள் எல்லா நேரத்தில் தாக்கும். சாத்தானின் அக்னி ஆத்திரங்கள் எல்லா நேரத்தில் தாக்கும். உத்தமமாய் முன் செல்ல உதவி செய்யும் யெகோவா.